ப்ரோ இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? இங்கேதான் இருக்கீங்களா? எங்கேயோ சத்தம் கேட்குது. ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. சிங்கம், புலி, கரடி எல்லாம் வர இடம். தனியாக வந்து மாட்டிடணும்னு பயமாக இருக்கு. கேமரா கும்பலையா? இதுதான் முக்கியம். படிச்சு பார்த்தா தெரியாது. மலையில் மாட்டிக்கிறீங்க. நம்ம குழந்தை போகையில் மாட்டி அவர் வச்சது அப்படியே வச்சிருந்தேன். அப்படியே Are you associated from any media person? No, media person. You are only local photographers. Let's see the camp near Toppambatti. Toppambatti area photographers. Any occasion today? Any occasion? Location. This one. You are cutting Photography. also. World Photography Day. Cake cutting. World Photography Day. World Photography Day. Very good. Thank you. ஒயிட் பால்ஸ்ல மாத்தவே இல்லை. அதே ஒயிட் பால்ஸ்ல 5500 அதனால அப்படியே ரெக்கார்ட் போட்டேன். இப்படியே வந்துடலாம். இதுதான் முத அண்ணா கிட்ட ஒரு வாட்டர் கேன் வைங்க. இந்தாண்ணா தண்ணி காட்டுங்க. சாப்பிட்டீங்கன்னா இன்னொன்று வைங்க. ஒன்று வைங்க சாப்பிட்டு வாங்கிக்கலாம். ஒன்று வைங்க சாப்பிட்டு வாங்கிக்கலாம். அப்படியே இதை போட்டு வைக்கலாம். மாடு வருது நோக்கி. ப்ரோ மாடு வருது ராஜேஷ்.
போயிட்டு வாங்க தரேன். போயிட்டு வாங்க. இரு நான் ஓபன் பண்றேன். அது கை போட்டோ எடுக்க மாட்டீங்களே? ஐயோ அப்படியா? ஐயோ அப்படியே மேலே கூட்டு போயிருங்க. எப்படி கூட்டு போனாலும் வருவாங்க. போயிட்டு வாங்க. என்ன ப்ரோ? அதையும் சேர்த்து எடுத்தது கரெக்டா இருக்கும். இல்ல அந்த கால் சாட்சி வைங்க. நின்னுக்கிட்டே சாப்பிட்டுறணும். 2 பேர் சாப்பிடுங்க. 2 பேருக்குள்ள பாதுகாருங்க. ஷூவை கழட்டி விடு. கரை ஒட்டு சாப்பிடுங்கம்மா. பிடிச்சவங்க சாப்பிடுங்க. சாம்பார் அதே மாதிரி இவர் சொல்றாரு 3 எக்ஸ்போசரா ஒரே இமேஜ் 3 வாக்கா வரும் இல்லைங்களா? அது மாதிரி எடுக்கணும். அது வந்து டைப்டு வேணா. அது கண்டிப்பா ஆமாமா. கேமரா செய்யக்கூடாது. ஒரே ஷாட் தான். ஒரு கிளிக். அது ரொம்ப பேசிக். அது என்ன டெக்னிக்கல் அது? அது அது நம்ம எடிட்டிங்ல தான பண்ணுவோம். அது இல்ல எடிட்டிங்ல எல்லாமே ஷூட்ல பண்ணணும். 3 ஷாட் பண்ணணும். ஷூட்ல எல்லாமே எடிட்டிங் தான். அந்த பழைய நெகட்டிவ் கேமரா வச்சுருங்க. அதுல இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி முன்னாடி கப் போட்டுக்கும் பண்ணுவோம். அப்பெல்லாம் இல்ல கை வச்சு நம்மளுக்கு வந்து மூடி வைக்கல. பாதி மூடி கட் பண்ணி வச்சிருக்கு டப்பெல்லாம். எங்க போனா விசிட்டிங் நாங்கெல்லாம் நெகட்டிவ் முடிச்சிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா இதுல வந்து லைட் எடுத்துட்டு வரலாங்களா? இதை சொல்லி பேசிட்டு போயிடலாம். இதுல வந்து என்னன்னா நீங்க சொல்ற ஆப்ஷன் வந்து சிஸ்டத்தில் ஈஸி. ஒரே ஷாட் ஒரு இடத்துல கிளிக் பண்ணுறீங்க, அடுத்த கிளிக் அதே மாதிரி ஈஸியாக பண்ணலாம். ஒரே இடத்துல ட்ரைப்படில் வைக்கிறீங்க, இங்கே ஒரு நாள் நிற்கிறீங்க ஒரு கிளிக், அடுத்த ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு கிளிக், அடுத்தது ஒரு 3 கிளிக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் ஹெச்டிஆர்னு ஒரு இது இருக்குது. அதுக்குள்ளே போய் தள்ளி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு அதுவே வாஷ் பண்ணி ஈவன் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? சிஸ்டமில் இருக்குது. அது நான் சிஸ்டத்தில் டவுட்னு சொல்லித்தரேன். அதேமாதிரி இந்த நீங்கள் கேட்குறது வந்து இந்த மாதிரி ஒன்று ஆப்ஷன், அதை இன்னொரு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஹோட்டலில் ரூம்ஸில் எடுப்பீங்களே, ஆமாம், ஒய்டாக 2 ரூம் எடுக்கிறதுக்கு 2 ஒரே ரூம் வந்து இந்த கார்னர் டு இந்த கார்னர் தெரியணும். எப்படி எடுக்க முடியும்? போயிட்டு வர செல்லம். ஏன் செல்லம்? ரூம் தான் இது. டப்புன்னு அடிச்சா போறோம். லென்ஸ்ல போட்டு போகுது. போட தங்கம் சாப்பிட்டுட்டேன் எல்லாம் நம்ம உதாரணத்துக்கு வந்து ஒரு ரூம் வந்து 10க்கு 10 தான் இருக்கும். ஆனா இந்த கதவு கார்னர்ல இருந்து இந்த கதவு கார்னர் கூட எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? இது பனோரமா ஷாட் தான். பனோரமிக் ஷாட் ஸ்டைல் தான். ஆனா நம்ம கேமரா பனோரமிக் இருக்காது. ஸோ இது என்ன பண்ணணும்னா கேமரா லேண்ட்ஸ்கேப்பாக எடுக்கலாம், போர்ட்ரேட் எடுக்கலாம். ரூம் சின்னதாக இருக்குது, எனக்கு கீழேருந்து இப்படி மேலே முடிய வேணும் அப்படின்னா கேமரா போர்ட்ரேட்டாக வச்சுட்டு இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக், 3 கிளிக் பண்ணுறீங்க. இந்த 3யுமே ஃபோட்டோஷாப்பில் ஈஸியாக ஒரே ஒரு கிளிக்கில் இந்த 3 ஃபைல் செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரூம் வந்துடும். அது சொல்லுங்க. ஃபோட்டோஷாப்ல வந்து கிராக் ஃபைல் வெர்ஷன் இருக்குது, காசு கொடுத்து பண்றது. இது வந்து எல்லாமே நாங்க இப்ப பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். எல்லாம் நாங்க போன மீட்டிங் பேசணும். இவரு போட்டாச்சு. அப்ப நான் எனக்கும் பண்ணனும். ஸ்ரீவாரி போட்டாரு. அவர்தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. அதுக்கு நீங்க ஆக்சுவலா நாங்க எஸ்ஓஏல பேசணும். 3824 பேசணும். ஒரு 600 பேருக்கு பேசலாம். ஒரிஜினல் வெர்ஷன். ஆனா பேசணும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்ல இப்ப 60% ஆஃபருங்க. ஆஃபர் 300 ரூபாய் மாசம் 300 பரவாயில்லையே. 3824 ரூபாய் வருஷத்துக்கு. எல்லாமே வருது. லைட் ரூமுக்கு எல்லாம் அவன் என்னென்ன அப்டேட் கொடுக்குறானோ அத்தனையும் அதில் கொடுக்குறாங்க. அது நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம இது ஓப்பன் ஆகாது, வராது, லேக் ஆகும், அதெல்லாம் ஆகுறதுல கிடையாது. படிக்கிற பசங்க சூப்பராக இருக்குது. இவர் சொன்னார் அன்றைக்கி ஃபஸ்ட்டு மீட்டிங்கில். அப்புறம் அவர் பர்ச்சேஸ் பண்ணார். அவர் கிரெடிட் கார்டில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். கிரெடிட் கார்டு மட்டும் தான் பர்ச்சேஸ் ஆகுமா? மந்த்லி இயர்லிண்ணா நீங்கள் போட்டுக்கலாம். 6 மந்த் போட்டுக்கலாம், 1 இயர் போட்டுக்கலாம். இயர்லி 3824. அதெல்லாம் நீங்க வாங்கி. ஆனால் கிரெடிட் கார்டு இருக்கணும் கம்பல்சரி. அதுக்கு தான் எடுத்துக்கிது. டெபிட் கார்டு எடுக்கிறது அதுவே தான். ஒரே ஷாட் கேமரா எடுக்கிறீங்க. அதே மல்டிபிள் ஷாட். அடுத்த வருஷம் அதே ரெகுலர் பண்ணா நம்ம பே பண்ணி அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடும். ஒரே டேக்ல எடுத்து நம்ம அவருக்கு கொடுத்தா வேலை முடிஞ்சிடும். இப்போ என்ன நிறைய கேட்குறீங்க. உடனே எல்லா கேமராலையும் பண்ண முடியாது. நான் நிக்கான் செட்டிங்ல வச்சுட்டு ஈஸியாக சொல்லிட்டேன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரே மீட்டிங் எல்லா வழியா இருக்கு ஒர்க் பண்றதுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து நான் எப்பயுமே அப்டேட் வெர்ஷன் தான் ஒர்க் பண்ணுவேன். இவருக்கே தெரியும். பண்ணிக்கலாம். அதனால ஒரு பண்றோம் பண்ணிட்டோம்னா அது மல்டிபிள் இயர்லி அது மல்டிபிள். அதுவும் இல்லாம அந்த ஜெனரேட் பண்றோம் இல்லைங்களா, கிராஃபிக் ஜெனரேட்டர், அது நம்ம நேம் எல்லாம் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சூப்பர். சான்ஸே இல்லைங்க. நீங்க இங்க இருக்கிறீங்க, உங்களை நான் வந்து ஃபுல் சைஸ் போட்டோ எடுக்கிறேன். நான் ஒய்டு வந்து உங்களுக்கு எடுத்துக்கிறேன். ஒய்டை வந்து கிராப் பண்ணிக்கிறேன். ஒய்டா கிராப் பண்ணி அந்த பக்கம் ஒயிட் எடுத்துறேன். அதை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
அதுவே ஜென்ரேட்டர் வந்துரும். அதுல போய் நீங்க வந்து ஒண்ணுமே பண்ணணும், ஜென்ரேட்டர் கொடுத்தீங்கனாலே போதும். இந்த இடத்துல என்ன இருந்தா இருக்குமோ 3 வகையா பார்க்கணும் நாங்க அவ்வளவுதான். அது ஒண்ணு வந்து ஹைலைட்டா இருக்குது, ஒண்ணு வந்து சூப்பரா இருக்கும், ஒரிஜினலா இருக்கும், எந்த ஒரு பிசுறு கூட தட்டாது. இப்போ அதனால மெனு எல்லாமே மறந்து கேமரால எடிட்டிங் இல்ல, இந்த கேமரால எடுத்து அதான் இந்த மாதிரி தான் சொல்றேன். இந்த மாதிரி இது நார்மல் கேனால் ஈஸி தான், மல்டிபிள் எக்ஸ்போஸ் பண்ண இது இதெல்லாம் ஈஸி தான். கேமராவை திருப்பிக்குவீங்களா? ஆமா ஃபர்ஸ்ட் ஷாட் இப்படி, ரெண்டாவது கேமராவை இது எங்களுக்கு சொல்லி கொடுங்க. இல்ல அவருக்கு எனக்கு இதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு, அத வச்சு ஒண்ணும் இல்ல, தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சா சொல்லுங்க. எடுத்த உடனே நேஷனல் அவார்டு வாங்க போறோம். ஓகே அதெல்லாம் கிடையாது. சரி ஆரம்பிச்சலாம். ஓகே, நாங்க இப்போ என்னென்ன வேணும்? ஒரு எடிட் ஒன்று போதும், எல்லாம் தூக்கிட்டு போகணும், அளவா போதும், ரொம்ப வேண்டாம். இருக்கிறத வச்சு எடுத்து. ட்ரைபேட் வேணுமா? ஸ்டாண்ட் வேணுமா? எடுத்துக்கலாம். ஸ்டாண்ட் வேண்டாம். இல்ல நீங்க அந்த இது எடுக்கிறதுக்கு ஸ்டாண்ட் கேக்குறீங்களா? ஐபேடுக்கு ஸ்டாண்ட் சொல்றாரு. அது மல்டிபிள் ஷாட்டை வந்து கோயில் முன்னாடி வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாம் தூக்கி போவாங்க.